போன வீடியோவில் பங்குச்சந்தை எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தோம். அதில் மார்க்கெட் நகர்வுகள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் இந்திய பங்குச்சந்தையின் மொத்த மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் எஃப்ஐஐஸ், டிஐஐஸ், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், ஹெச்என்ஐஸ் இவங்களுடைய ஷேர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்திய பங்குச்சந்தையின் மொத்த மதிப்பு அப்படிங்கிறத இங்கிலீஷில் ஆல் இண்டியா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட், ஆல் இண்டியா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இந்திய பங்குச்சந்தையில் லிஸ்டாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, லிஸ்டட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு மார்க்கெட் கேபிட்டல் இருக்கும், சந்தை மதிப்புன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் அது மாறுபடும், ஏற்ற இறக்கத்தில் இருக்கும். அது எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டும் பொழுது லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஒரு 5500 கம்பெனிஸ் லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய மார்க்கெட் மதிப்பை மொத்தமாக கூட்டும் பொழுது வரக்கூடிய மொத்த மதிப்பு தான் நம்ம ஆல் இண்டியா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை பற்றி தான் இப்போ பார்க்கலாம். அடுத்து, உலக அளவில் இந்த மார்க்கெட் கேபிட்டலை பேஸ் பண்ணி இந்திய பங்குச்சந்தை எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா, இப்போதைக்கு 4வது இடத்துல இருக்குது. ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, செகண்ட் சைனா, தேர்ட் ஜப்பான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸில் அமெரிக்கா $54 trillion இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் சைனா $10 trillion இருக்காங்க. ஜப்பான் $6.2 trillion தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. நம்ம கண்ட்ரி $5.5 trillion ஃபோர்த் பிளேஸில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாட்களில், இன்னும் கொஞ்சம் மாதங்களில் நம்ம தேர்ட் பிளேஸை, அதாவது ஜப்பானை முந்திடுவோம் அப்படிங்கிறது பங்குச்சந்தையில் எதிர்பார்க்கப்படுது. 5.5 trillion அப்படிங்கிறது இந்திய ரூபாயில் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 460 லட்சம் கோடிகள். அது நம்ம டாலருடைய வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் அது மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ இன்றைக்கி டாலருடைய வேல்யூ 84 ரூபாய் அப்படிங்கும் பொழுது அதை வச்சு கால்குலேட் பண்ணும் பொழுது 460 லட்சம் கோடிகள். இது தோராயமான ஒரு மதிப்பு தான். அது சந்தை மதிப்பு ஒவ்வொரு நாளும் மாறுபடும், ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும். 2030 இந்தியாவுடைய மார்க்கெட் கேபிட்டல் $10 trillion எட்டும் அப்படிங்கிறதும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எக்கானமிஸை பொறுத்த வரைக்கும் நாடுகளை அட்வான்ஸ்டு எக்கானமி அப்படின்னு ஒரு கேட்டகரியாக வைப்பாங்க, வளர்ந்த நாடுகளை. அதேமாதிரி வளர்ந்து வரக்கூடிய நாடுகளை எமர்ஜிங் எக்கானமி அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவெல்லாம் எமர்ஜிங் எக்கானமியில் இருக்குது. அடுத்து வரக்கூடிய சில வருடங்கள் இந்தியாவுக்கு பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்குது. காரணம், அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இந்திய பங்குச்சந்தைக்கு வரக்கூடிய முதலீடுகள் அதிகமாக இருக்கும். அது வெளிநாட்டிலிருந்தும் சரி, உள்நாட்டிலிருந்தும் சரி. ஸோ சில இந்த மாதிரியான காரணங்கள், ஒரு பாசிட்டிவான காரணங்கள்னால இந்தியா 2030 $10 trillion மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை எட்டும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. அடுத்து, இந்த ஆல் இண்டியா மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் ஒவ்வொரு மார்க்கெட் பிளேயர்ஸ்க்கும் எவ்வளோ ஷேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷேர் அப்படிங்கிறது இந்த மொத்தமாக சொன்ன 460 லட்சம் கோடியில் எஃப்ஐஐஸுடைய பங்கு எவ்வளோ, டிஐஐஸுடைய பங்கு எவ்வளோ, இந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மார்க்கெட் பிளேயர்ஸ் அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்துருப்போம். அப்படி பார்க்கும் பொழுது எஃப்ஐஐஸ் ஒரு 80 லட்சம் கோடி வச்சுருக்காங்க. தோராயமான மதிப்பு தான். ஒரு 80 லட்சம் கோடி எஃப்ஐஐஸ் வச்சுருக்காங்க. டிஐஐஸ் ஒரு 75 லட்சம் கோடிகள் வச்சுருக்காங்க. ஹெச்என்ஐஸ் 9 லட்சம் கோடிகள் வச்சுருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு 35 லட்சம் கோடிகள் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைய சந்தை மதிப்பில் தோராயமாக ஒரு 200 லட்சம் கோடிகள் இந்த எஃப்ஐஐஸ், டிஐஐஸ், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஹெச்என்ஐஸ் கண்ட்ரோலில் இருக்குது. மார்க்கெட்டோட மொத்த மதிப்பில் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், சந்தையுடைய மொத்த மதிப்பு 460 லட்சம் கோடிகள் அப்படின்னு. அதில் 200 லட்சம் கோடிகள் மேலே சொன்ன அந்த 4 பிளேயர்ஸ், எஃப்ஐஐஸ், டிஐஐஸ், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், ஹெச்என்ஐஸ் கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ மீதி இருக்க 260 லட்சம் கோடிகள் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு கேட்டால், அதுதான் ப்ரொமோட்டர்ஸ். கம்பெனிஸில் ப்ரொமோட்டர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் மற்ற முதலீட்டாளர்கள் இருப்பாங்க. ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட மட்டும் ஒரு 260 லட்சம் கோடிகள் இருக்குது. அதை தாண்டி இந்த பிளேயர்ஸ் கிட்ட ஒரு 200 லட்சம் கோடிகள் இருக்குது. ஸோ கன்க்ளூஷன்,
இந்த 4 பிளேயர்ஸும் எஃப்ஐஐ, டிஐஐ, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், ஹெச்என்ஐஸ் இவங்க பங்குகளை வாங்குறத அதிகப்படுத்தினாலோ இல்லை பங்குகளை விற்கிறத அதிகப்படுத்தினாலோ இந்திய பங்குச்சந்தையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுலேயும் முக்கியமாக எஃப்ஐஐ, டிஐஐயோட ஆக்டிவிட்டீஸ் பங்குச்சந்தையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய ஃபண்ட் சைஸ் அதிகம்.